அமெரிக்காவிலிருந்து இரண்டாவது கட்டமாக நாடு கடத்தப்பட்ட 116 இந்தியர்கள் நள்ளிரவில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வந்தடைந்தனர். அமெரிக்காவில் 47வது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்றார். இதையடுத்து அவர் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்தார். அதன் மூலம் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களை அமெரிக்க ராணுவ விமானம் மூலம் நாடு கடத்தப்படும் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. இதன்படி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 104 இந்தியர்கள் கடந்த வாரம் ராணுவ விமானத்தில் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். அவ்வாறு அனுப்பப்பட்ட இந்தியர்கள் கை மற்றும் கால்களில் சங்கிலி கட்டப்பட்டு அனுப்பியது பெரும் பேசுபொருளானது. இந்நிலையில் இரண்டாவது கட்டமாக 116 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட நிலையில் அவர்களை அழைத்து வந்த அமெரிக்க ராணுவ விமானம் நள்ளிரவில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வந்தடைந்தது. இதில் 65 பேர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர்கள், 33 பேர் ஹரியானாவைச் சேர்ந்தவர்கள், 8 பேர் குஜராத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு திரும்பிய நபர்களை அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன.